திருச்செந்தூர் கோயில் குடமுழுக்குக்கான அனைத்து ஏற்பாடுகளும் தயார் நிலையில் உள்ளதாக அமைச்சர் சேகர் பாபு தெரிவித்துள்ளார். சென்னையில் இந்து சமய அறநிலையத்துறை சார்பில் நடைபெற்று வரும் பல்வேறு வளர்ச்சி திட்ட பணிகளை அமைச்சர் சேகர் பாபு நேரில் ஆய்வு செய்தார். இதைத் தொடர்ந்து செய்தியாளர்களிடம் பேசிய அவர், திருச்செந்தூர் கோயில் நடை ஞாயிற்றுக்கிழமை மதியம் 12 மணிக்கு சாத்தப்படும் என்றும், குடமுழுக்கு நடந்த பிறகு பக்தர்கள் தரிசனத்திற்கு அனுமதிக்கப்படுவார்கள் என்றும் கூறினார். லட்சோப மக்கள் கூடுவார்கள் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. தேவைக்கேற்றாற்போல் 3 இடங்களில் பேருந்து நிலையங்கள் 60 ஏக்கர், 30 ஏக்கர், 25 ஏக்கர் என்று 3 இடங்களில் பேருந்து நிலையங்கள் அமைக்கப்பட்டிருக்கின்றன. அதில் அனைத்து பகுதிகளிலும் குடமுழுக்கை இருந்த இடத்திலே காண்பதற்குரிய வசதிகளோடு LED அகண்ட திரை அமைக்கப்பட்டிருக்கின்றது. அந்த பகுதியில் தேவையான அளவிற்கு கழிப்பிட வசதி, குடிநீர் வசதி, மருத்துவ வசதி, தீயணைப்பு வாகனங்கள் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கின்றன. சுமார் 6000 போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபட இருப்பதாகவும், திருச்செந்தூர் கடற்கரையில் பாதுகாப்பு பணிக்காக உயர் கோபுரங்கள் அமைக்கப்பட்டுள்ளதாக அமைச்சர் சேகர் பாபு கூறினார். நீலகிரி மற்றும் கோயம்புத்தூர் மாவட்டங்களில் இன்று ஓரிரு இடங்களில் கனமழைக்கு வாய்ப்பு இருப்பதாக சென்னை வானிலை மையம் தெரிவித்துள்ளது. இதுகுறித்து வெளியிடப்பட்டுள்ள அறிவிப்பில், இன்று தமிழ்நாட்டில் ஓரிரு இடங்களிலும் புதுச்சேரி மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் இடி மின்னலுடன் லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் நீலகிரி மற்றும் கோயம்புத்தூர் மாவட்டத்தின் மலைப்பகுதிகளில் ஓரிரு இடங்களில் கனமழைக்கு வாய்ப்பு இருப்பதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதேபோல 6ஆம் தேதி முதல் 11ஆம் தேதி வரை தமிழகத்தில் ஓரிரு இடங்களிலும் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. 6ஆம் தேதி ஓரிரு இடங்களில் பலத்த தரைக்காற்று மணிக்கு 40 முதல் 50 கிலோமீட்டர் வேகத்தில் வீசக்கூடும் என்றும் வானிலை மையம் தெரிவித்துள்ளது. சென்னையில் வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும் என்றும், ஒரு சில இடங்களில் இடி மின்னலுடன் கூடிய லேசான மழைக்கு வாய்ப்பு இருப்பதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. சென்னை அண்ணா அறிவாலயத்தில் உடன்பிறப்பே வா என்ற தலைப்பில் 3 தொகுதி திமுக நிர்வாகிகளுடன் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் ஆலோசனை நடத்தினார். சட்டமன்ற தேர்தல் நெருங்கும் நிலையில் உடன்பிறப்பே வா என்ற தலைப்பில் திமுக நிர்வாகிகளுடன் அக்கட்சியின் தலைவர் மு.க. ஸ்டாலின் தொகுதி வாரியாக சந்தித்து ஆலோசனை மேற்கொண்டு வருகிறார். இதுவரை 24 சட்டமன்ற தொகுதி நிர்வாகிகளுடன் ஆலோசனை நிறைவடைந்துவிட்டது. இந்நிலையில் பட்டுக்கோட்டை, பாபநாசம், மணப்பாறை ஆகிய 3 தொகுதி நிர்வாகிகளுடன் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் சனிக்கிழமை ஆலோசனை நடத்தினார். இதில் 3 தொகுதிகளைச் சேர்ந்த நகர செயலாளர், ஒன்றிய செயலாளர், பேரூர் நிர்வாகிகளுடன் முதலமைச்சர் தனித்தனியாக ஆலோசனை நடத்தினார். திமுகவின் 4 ஆண்டு கால ஆட்சியின் சாதனைகளை பற்றி மக்கள் என்ன சொல்கிறார்கள், வாக்காளர்கள் என்ன எதிர்பார்க்கிறார்கள், திமுக அரசுக்கு ஆதரவு எப்படி உள்ளது என்பன உள்ளிட்ட கேள்விகளை முதலமைச்சர் கேட்டதாக கூறப்படுகிறது. இதேபோன்று திமுக போட்டியிடுவது, கட்சி நிர்வாகிகளின் ஒத்துழைப்பு, கூட்டணிக்கான வாய்ப்பு ஆகியவை குறித்தும் ஆலோசிக்கப்படுவதாக தகவல் வெளியாகியுள்ளது. மேலும் ஓரணியில் தமிழ்நாடு முன்னெடுப்பில் பூத் அளவிலான உறுப்பினர் சேர்க்கை குறித்தும் முதலமைச்சர் ஆய்வு செய்தார். திமுக பாஜகவை எதிர்க்கும் போது அதிமுகவை தோழமை கட்சியாக தாவேக தலைவர் விஜய் பார்க்கிறாரா என்ற கேள்வி எழுவதாக விசிக தலைவர் திருமாவளவன் தெரிவித்திருக்கிறார். திருச்சியில் செய்தியாளர்களை சந்தித்த அவர் இதனை தெரிவித்தார். திமுக, பாஜக ஆகிய 2 கட்சிகளை மட்டுமே கொள்கை எதிரிகள் என்று அவர் அழுத்தமாக சொல்லியிருக்கிறார். ஆனால் அதிமுகவை பற்றி எதுவும் சொல்லவில்லை. விமர்சனமாக சில கருத்துக்களை சொன்னாலும் கூட அதிமுகவும் எங்கள் எதிரிதான், அதாவது கொள்கை பகைதான் என்று அறுதியிட்டு அவர் சொல்லவில்லை. அங்கே ஒரு கேள்வி எழுகிறது. ஆகவே திமுகவை ஆளுங்கட்சி என்கிற முறையிலே எதிர்க்கிறார், பாஜகவை தமிழர்களுக்கு விரோதமான கட்சி என்கிற அடிப்படையிலே எதிர்க்கிறார் என்று நாம் புரிந்து கொண்டாலும், அதிமுகவை தோழமை கட்சியாக பார்க்கிறாரா என்ற கேள்வியும் எழுகிறது. அதற்கு அவர்தான் விடை சொல்ல வேண்டும்.